ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பெரிய வீடியோ தாங்க. என்னென்னு பார்க்குறீங்கன்னா, இன்றைக்கி காலையில் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி சுறுசுறுப்பாக நெல்லிக்காய் ஜூஸு. ஏன்னா காப்பி டீ இதெல்லாம் போடுறத நான் எங்கள் வீட்டில் வளர்க்காமல் காப்பி டீ தான் போடுவோம். அதை நிறுத்திட்டு இப்போது சரி சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனால காப்பி டீலாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏதாவது ஒரு ஜூஸு கூழ் அந்த மாதிரி கிண்டி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. என் பையனுக்கு நெல்லிக்காய் ஜூஸை ஊற்றி கொண்டு கொடுத்தா அன்றைக்கி பெரிய பையன் அதோட எஃபெக்டில் ஃபேஸை கழுவிட்டான். அந்த ஜூஸை வச்சு மூஞ்சி கழுவுற மாதிரி கழுவிட்டான். அது நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்களா, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. சின்னவங்க குடித்தாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்த்தோன்னா ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. அப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தாப்புல 2 பேர்த்துக்கும் குடிச்சிட்டு அப்படி நானும் ஒரு கிளாஸை குடிச்சிட்டு வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சுங்க. காலையிலே சாதம் அடுப்பில் வச்சாச்சு. கேஸ் முடிஞ்சு போச்சு. அதனால் சாதம் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வைக்கிறதும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நல்லா வெளியே உட்கார்ந்துருந்து ஃப்ரீயாக உட்கார்ந்து சமைக்கிறது நல்லா தான் இருக்குது. அப்படி காலையிலே தேங்காய் துருவி புளிக்குழம்புக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். புளிக்குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதுல அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கு ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி நம்ம அப்படி வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு கடகடன்னு தேங்காவை துருவி மசாலாலாம் அரைச்சி குழம்பு கூட்டி சாதம் அதை வச்சாச்சு. காலையிலே சாதம் வச்சு வடித்து எடுத்தாச்சு. வடித்து போட்டிருக்கிறேன். இது புளிக்குழம்புக்கு நான் எப்போவுமே தாளிக்க மாட்டேன். அதாவது லாஸ்ட்டில் தான் தாளிப்பேன், ஃபஸ்ட்லேயே தாளிக்க மாட்டேன். குழம்பெல்லாம் மசாலா எல்லாம் கூட்டி வச்சுட்டு வழக்கம் போல் அடுப்பில் வச்சு கொதி வரும்போதுல கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு என்ன காய்கறி இருக்குதோ புளிக்குழம்புக்கு தேவையான காய்கறிகளை போட்டு இதுங்க வேண்டியதான். நான் அன்றைக்கி வெறும் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் போட்டிருக்கேங்க. இதுதான் இருந்துச்சு. இதை போட்டு சிம்பிளாக ஒரு புளிக்குழம்பு வச்சாச்சு. புளிக்குழம்பு அதை கொதி வர மச்சில் காயெல்லாம் எடுத்து போட்டாச்சு. அப்படியே சைடில் சின்ன சின்ன வேலைகள், காய்கறி நறுக்க வேண்டியது, வெங்காயம், தக்காளி ஏதாவது நறுக்க வேண்டியது இருந்து அப்படியே உட்கார்ந்து நறுக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். அப்போ தானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா தான் கடகடண்டு ஆகும். அப்படியே ஒரு வெங்காயத்தையும் உள்ளே கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் செய்வேன். ஏன்னா ஒரு வெங்காயம், சின்ன பச்சை மிளகாய் எல்லாமே புளிக்குழம்புக்கு வெட்டி போடுவேன். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி சைடில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பப்போ கொஞ்சம் பாத்திரமும் கிடக்கும். பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படி பக்கத்துலேயே தண்ணி எல்லாமே இருக்குது. அதனால் பாத்திரமும் அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டு குழம்பு காய்கிறதுக்குள்ளே 1-2 வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சிடும். பொரியல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அப்படி பொரியலுக்கு உண்டான காய்கறி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்க வேண்டியதான். ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த சாதம் அப்படியே தூக்கிட்டு போனால் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இதாகும். அந்த கறியெல்லாம் வீட்டுக்குள்ளே படியும். அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிருக்கேன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு தான் மதியத்துக்கும் சேர்த்தே வடிச்சிட்டேன். மதியத்துக்கு சேர்த்தே வடிச்சிட்டேன். காலையிலைக்கு சாதம் தான், வேறு டிஃபன்லாம் எதுவும் இல்லை. அதனால் காலையிலைக்கும் மதியத்துக்கு சேர்த்தே வடித்தாச்சு.
எடுக்க முடியல, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அதனால் கரண்டி வச்சு எடுத்துகிட்டு, இல்லாட்டி கை வச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட போகிறோம். எப்போவுமே கையால் பரிமாறினா நல்லாயிருக்குங்க. அப்படியே அடுப்பில் தீ வச்சு அதை எரிச்சிக்கிட்டு அப்படியே சமைக்கிறது நல்ல ஒரு காத்தோட்டமாக உட்கார்ந்து சமைக்கிறது கூட நல்லா தாங்க இருக்கும். அப்பப்போ குழம்பு காஞ்சிட்டாண்டு பார்த்து குழம்பு ரெடி ஆகுக்குள்ளே அப்படி சைடில் ஏதாவது காய்கறி வெட்டி வச்சுக்க வேண்டியதான். இன்றைக்கி நான் பீட்ரூட் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி புளிக்குழம்பு காம்பினேஷனுக்கு பீட்ரூட்டு பொரியல் பண்ணலான்ருக்கு. பீட்ரூட் பொரியலுக்கான தேவையான பீட்ரூட்டை எடுத்தாச்சு. பீட்ரூட்டை எடுத்து நல்லா வெட்டி கழுவி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் வந்து காமிக்கலை. நான் வெட்டி கழுவி அதை வந்து துருவி தான் நான் எப்போவுமே வைப்பேன். அதனால் எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கிறேன். சண்டை போடுறதுக்கு வந்துச்சு. அப்புறம் சண்டைக்கு போடுறதுக்கு பீட்ரூட்டுக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் 2 தேங்காய் தாளிக்கிறதுக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கும் பீட்ரூட்டுக்கு தேவையான வெங்காயம் 2 வெங்காயம் உரித்து கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கடகடான்னுட்டு வேலையாகவும் ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே குழம்பு தாளிச்சிட வேண்டியதான். சைடு கேப்பில் நம்ம செய்கிற நேரத்தில் குழம்பு காஞ்சிருச்சு. அப்புறமா அந்த குழம்பு தாளித்து ஊற்ற வேண்டியதான். வெங்காயம் தக்காளி வெங்காயம் இல்லை தக்காளி போட மாட்டேன். கடுகு வெந்தயம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ற வேண்டியதான். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனவுடனே தாளித்து குழம்புல கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சா தான் அந்த தாளிப்போட வாசனை வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வைக்கிறதுக்கு அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் தாளிப்போட அந்த மனம் வந்து வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வானலில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு பீட்ரூட்டுக்கு தேவையாக தாளிச்சிக்க வேண்டியதான். நான் சிம்பிளாக தான் வைப்பேன். சும்மா கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சிம்பிளாக பொரியல் பண்ணிடுவேன்.
அப்படி பீட்ரூட்டை கொட்டிக்க வேண்டியதான். பீட்ரூட் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்க வேண்டியது. கலர் நல்லா எல்லாத்தையும் ஈவனாக கிளறி விட்டுக்கிட்டு எல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அப்புறம் அது வெந்த உடனே லைட்டாக தேங்காவை துருவி மேலாட்டில் தூவி இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க பீட்ரூட் கூட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பாதி வேக்காட்லேயே எடுத்தால் தான், ஃபுல்லாக வேகக்கூடாது. பீட்ரூட்டு கோஸ் பொரியலுக்கெலாம் பாதி வேக்காட்லேயே போதுங்க. பாதி வேக்காட்லேயே எடுத்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவணும். அதேமாரி குழம்பு வச்ச பாத்திரத்தையும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. குழம்பு வச்ச பாத்திரத்தில் அப்படியே கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு பிசைஞ்சி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே ஒரு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட மண்சட்டியில் நீங்கள் குழம்பு செஞ்சுட்டு அதை போட்டு விரவி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி கமெண்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. இதை மாதிரி சாப்பிட்றீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. ஓகே, பாய்ங்க.